பிரவளி, நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மருமக தான் தெரியுமா? இறந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னும் நீ என் மனசுக்குள்ளேயே இருக்க. என் மனசுல மட்டும் இல்ல, இந்த வீட்ல ஒவ்வொருத்தர் மனசுலயும் நீ இருக்க தெரியுமா? யாராலையும் உன்னை மறக்க முடியாது. நாங்க உன்னை மறக்காம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நீ எங்களை மறக்காம இருக்கிறது நல்லதுதான். பட் இருந்தாலும் அச்ச நகிகை அது நல்லா இல்ல. நீ கேள்விப்பட்டிருக்கல, இறந்தவங்க அவங்க வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயே வர்றது அவ்வளவு நல்ல சகுனம் இல்லையா? நீயே எத்தனை வாட்டி அதெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்க. நீ எப்பவுமே உன்னோட ஏஜேவுக்கு நல்லதுதானே நினைப்ப. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கடவுள்கிட்ட இருக்க, அப்படியே இரு, அங்கேயே இரு. ஏஜேவும் ஹாசினியும் இப்பதான் அவங்க வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வாழ விட்டுருமா? நல்ல பிள்ளை. உண்மையாவே வந்தது நீயா இருந்தா வேண்டாம், இனிமே வராத. செல்ஃபிஷா பேசுறேன்னு பாக்குறியா? எனக்காக இல்ல, வராத. ஒரு புது வாழ்க்கை, பாவம் அவங்க வாழட்டும். நைட்டு வந்து பேய் இங்கதானே நடந்துச்சு. இப்ப பேய் நடந்த இடத்துல தான் நான் நடக்கிறேனா? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கே. ஏய், நான் தாண்டி. அதுக்கு பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு பின்னால வந்து சொரண்டீங்க? இப்ப எதுக்கு பயப்படுற? பேய் எல்லாம் என்ன இங்க பகல்லையா வரும்? இருட்டுல வர்ற பேய்க்கு பகல்ல வர கண்ணு தெரியாதா? நானே நைட்ல இருந்து பயந்துட்டு இருக்கேன் ஜெயமா. நம்ம வீட்டுக்கு எதுக்கு பேய் வரணும்? எதுக்கு நம்மளெல்லாம் பயமுறுத்தணும்? ஒரு மந்திரவாதிய வர வச்சு வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ, அதுக்கெல்லாம் எதுக்குமா மந்திரவாதி? நேத்து நடந்ததுக்கு என்ன காரணம்னு பாதிய நானே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி ஜெயமா? என்ன காரணம்? நேத்து வந்த உருவம் என்ன புடவை கட்டியிருந்தது நீங்க 2 பேரும் சொன்னீங்க. அந்த புடவை எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுனதுல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ ஜெயமா? என்ன கண்டுபிடிச்சீங்க? நல்லா யோசனை பண்ணி பாரு. பாரு, அந்த புடவை யாருதுன்னு ஞாபகம் வருதா? தெரியல ஜெயமா. யார் அந்த புடவை? அந்த புடவை பிரவளியோடது. பிரவளியா? ஐயோ, என்ன ஜெயமா சொல்றீங்க? அச்சு அசலா நீங்க சொன்ன அந்த புடவை ஏன் ஷெல்ஃப்ல இருந்துச்சு. ஐயோ, அப்போ நேத்து நைட்டு வந்தது பிரவளியாத்தையா? ஜெயமா, அந்த புடவை கொஞ்சம் எனக்கு காட்டுறீங்களா? பயம் இருந்தாலும் பார்த்தா தான் நம்புவீங்களாக்கும். ஒன்ன எல்லாம். ஏ, வாடிங்க, வாடி. எனக்கு உண்மையிலேயே ஷாக்கா இருக்கு ஜெயமா. எங்க அந்த புடவை? ஐயோ, காமிக்கிறேன், பேசாம வா. ஆனா ஒண்ணு நினைவுல வச்சுக்கோ, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். சரி ஜெயமா, ஒருத்தர்கிட்ட நான் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். காட்டுங்க. சரி வா. நான் ஏதாவது சொன்னா நம்பணும், பார்த்தா தான். ஐயோ, என்னடி புடவைய காணோம்? என்ன ஜெயமா சொல்றீங்க? ஆமாண்டி, இங்கதான் வச்சேன். இல்லையே. ஐயோ, என்னாச்சு ஜெயமா? எதுவுமே கிடைக்கல. நான் மடிச்செல்லாம் வைக்க மாட்டேன், ஹேங்கர்ல தான் போடுவேன். ஐயோ, இங்க வச்சிருந்த புடவை எங்க போகும்? ஒருவேளை கீழே மடிச்சு வச்சிருப்பீங்களா? இப்பதானே சொன்னேன் ஹேங்கர்ல தான் போட்டு வைப்பேன்னு. அச்சச்சோ. ஐயோ, ஒருவேளை பிரவளி அத்தையோட ஆவி வந்து புடவை எடுத்துட்டு போயிருக்குமோ? ஏண்டி, எதுக்குடி என்னையும் சேர்த்து பயமுறுத்துற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். ஐயோ, எனது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புடவை இங்க பாத்தீங்களா? அப்போ கன்ஃபார்மா பிரவளி அத்தை தான் வந்து புடவை எடுத்துட்டு போயிருக்கணும்.
ஆமா ஓலால வந்து எடுத்துட்டு போனா. நீ ஒண்ணு கொலுசு சத்தம் தானே அது. ஐயோ பயமா இருக்கு ஜெயமா. புடவை இப்பதான் எடுத்துட்டு போறாங்க. கொலுசு சத்தம் கூட கேக்குது பாருங்க. எடுத்துட்டு போறதுக்கு அது என்ன கொரியர் சர்வீஸா? போய் பார்க்கலாமா? எனக்கு பயமெல்லாம் கிடையாது. நீ முன்னாடி போ. நீங்க தான் போடும். இது வேற கொலுசு சத்தம். ஐயோ என்னடி கொலுசு சத்தம் இப்படி அதிருது? எனக்கே உண்மையிலேயே பயமா இருக்குடி. சத்தம் எந்த பக்கம் வருதுன்னு பாரு. எனக்கு பயமா இருக்கு ஜெயமா. எனக்கு என்ன மேல இருந்து வர மாதிரி தோணுது. கொஞ்சம் பார்த்து சொல்ல பாரு. என்னடி இறங்கி வருதா? ஆமா ஜெயமா. என்னடி? ஐயோ ஜெயமா, நீங்க சொன்ன அந்த புடவைய ஹாசினி கட்டியிருக்கா பாருங்க. பாவி பாவி பயமுறுத்திட்டாளே. இந்த புடவை இவையும் கட்டிருக்கான்னு புரியலையே. எனக்கு புரியலையே. ஹாசினி தானா? பயந்துட்டேன். ஜெயம்மா, ஜெயம்மா என்னம்மா? இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கம்மா. மகாலட்சுமி மாதிரி இருக்க. தேங்க்ஸ் ஜெயம்மா. ஆமா ஆமா, தங்க குடமும் தாமரைப்பூ மட்டும்தான் இல்ல. இருந்திருந்தா நீ மகாலட்சுமியே தான். என்ன நக்கலா? போய் மூட. நான் நல்ல புடவை கட்டிட்டு வந்தா உனக்கு ஏன் எரியுது? ஆமாமா, எதுக்கு இந்த புடவையை கட்டியிருக்கா? ஏன் நல்லா இல்லையா? இது பிரவலி அத்தை புடவை. நீ எதுக்கு கட்டுற? எங்க அக்கா புடவைய நான் கட்டுறேன். உனக்கு என்ன? சும்மா இருக்கியா ஹாசினி? இந்த புடவை எதுக்குமா கட்டிருக்க? இப்போ ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போறதுக்கு எந்த புடவைய கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த புடவை ஞாபகம் வந்துச்சு. உங்க பீரோல இருந்து எடுத்து கட்டிட்டேன். நல்லா இருக்கா? கேட்டல புடவை கதைய. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேட்சிங்கா சூப்பரா இருக்கு. அப்படியா ஜெயம்மா? சரி, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். நான் வரேன். நான் தலை வரைட்டு கிளம்பணும். ஒரு நிமிஷம். நைட்டு 12 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் எதுக்கு கேக்குற? இல்ல, ஒரு கிளாரிபிகேஷன். இந்த புடவையை கட்டிட்டு எங்கேயாவது சுத்துனியா? அந்த நேரத்துல சுத்துறதுக்கு நான் என்ன பேயா இல்ல பிசாசா? ஆமா, நீ பேய்தான், பிசாசுதான். நீதான் இங்க சுத்துன. இந்த புடவை தான் எனக்கு நல்லா தெரியும். போய மூடிட்டு இருக்கியா? ஜெயமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இவ எதுக்கு இந்த புடவை கட்டணும்? நாங்க பார்த்தது இதே புடவையே தானே. என்ன பிரச்சனை? மாயா என்ன பார்த்தா? இருமா, ஒளரி கொட்டாத. அது ஒண்ணு இல்லம்மா. யாரோ இதே மாதிரி இந்த டிசைன்ல ஒரு புடவை கட்டிட்டு யாரோ ரோட்ல நடந்து போயிருக்காங்க. அத மாயா பாத்திருக்கா. அது நீதான் அப்படின்னு நினைச்சிட்டா, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லம்மா. சரி, நீ தலைவாரிட்டு ரெஸ்டாரண்ட் மறக்காம தலைய வாரிடு. ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஹாஸ்னிட்ட கேக்குற? நைட்டு ஹாசினி தான் பிரபலியத்தை புடவையை கட்டிட்டு பேய் மாதிரி தெரிஞ்சாலும்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஜெயமா. வாய மூடு. இப்பதான் ஏஜேவும் ஹாசினியும் ஒத்துமையா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஏஜே ஹாசினிய சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப போய் பேய அது இதுன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? என்ன ஜெயமா பேசுறீங்க? நைட்டு பேய பார்த்த பயத்துல மாயா அக்கா இன்னும் அப்படியே இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க ஹாசினிக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏ, மாயாவுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரியா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சரியா தூங்கி இருக்க மாட்டா, சாப்பிட்டு இருக்க மாட்டா. வீடு சரி ஆயிடும். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நேர்ல பார்த்தாதான் நம்புவீங்க. வாங்க போலாம். வாங்க.
போ வரேன் போ. ஜெயம்மா பாருங்க. என்னடி இது? ஐயோ, விட இப்ப ரொம்ப மோசமா இருக்காங்க ஜெயம்மா. என்னம்மா சொல்ற? ஆமா, நான் பார்த்தப்போ எதையோ விரிச்ச மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. சரி. இப்ப பாருங்க ரொம்ப ஆடுறாங்க. அயன் பாக்ஸ் வச்சு ஐயோ, துணி எல்லாம் தேய்க்கிறாங்க. எதுக்கு இப்படி செய்றா? மாயக்கா உடம்புல பேய் புகுந்துருச்சு ஜெயம்மா. ஓ, பேயா? நைட்டு பேய பார்த்ததுல இருந்து இப்படி ஆயிட்டாங்க. ஏய், நீ சும்மா ஏதாவது வளராத. பேய்கி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா இரு. ஐயோ ஜெயம்மா, சொன்னா கேளுங்க, இது பேய் தான். சரி சரி, நீ போய் முதல்ல அவளை உட்கார சொல்லு. போ, எனக்கு பயம் எல்லாம் கிடையாது, நீ போ. அக்கா விடுக்கா, நான் இன் பண்ணி தரேன். நீங்க முதல்ல நீ போய் உட்காருமா. உட்காருங்கக்கா. அவ பண்ணுவா. அக்கா, அந்த அயன் பாக்ஸ் கொடுங்க. கொடுங்கக்கா. ஜெயம்மா. ஐயோ, என்னது இவ்வளவு சேர்ந்து ஆடுறா? உங்க சொன்ன பேய் வந்துருச்சா? பாடி விட்டு பாடி மாறுதா? ஐயோ, ஐயோ, ஷாக்கா? மிக்கி மவுஸ், செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, எந்திரிமா. எடி பைத்தியங்களா, கரண்ட் ஷாக் அடிக்கிறது கூட தெரியாம பேய் பேய் நாடி டார்ச்சர் பண்றது. நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பீதி வர மாதிரி பண்ணிடுறியே. ஐயோ, உடம்புல ஒரு மாதிரி உதறுது. உதறாம ஷாக் அடிச்சா உதறத்தான் செய்யும். நீங்க கரண்ட்ல மாட்டிக்கிட்டது இல்லாம நான் வேற மாட்டிக்கணுமோ? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இப்போ கிடந்தல்ல டெட் பாடியா மாறி இருப்பேன். இனிமே பேய்கின்னு ஏதாவது சொன்ன, பேய் அடி கேள்விப்பட்டிருக்கல, அது ஜெயம்மா கிட்டது கிடைக்கும். பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பேசாம இருக்கு. பேய் 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 பேய். ஜெயம்மா, பேய்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்? அங்க பாருங்க மாயாக்காவ. மாயக்குட்டி, பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்ட் தானே? நீ கொஞ்சம் பேசாம இருடி. கரண்ட் ஷாக் அடிச்சதுல இப்படி ஆயிருக்கும். மாயா, சுவாமி ரூமுக்கு போய் கொஞ்சம் விபூதி வச்சா சரியாயிடும். வா. நான் வர மாட்டேன், நீங்க போங்க. என்ன ஒரு மாதிரியா பேசுது? மாயாக்கா. என்னடி அரண்மனை படத்துல வர பேய் மாதிரி பாக்குறா? என்ன மம்மி, காலங்காத்தாலேயே வந்திருக்கீங்க? ஏதாச்சும் விசேஷமா? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஆமா, நேத்து தான் வந்தீங்க, அதுக்குள்ள என்ன? ஏன் என் மகளை நான் பார்க்க வரக்கூடாதா? பாசத்துக்கு என்னடி நேரம் காலம்? அது என்ன இத்தனை நாளா இல்லாத பாசம் திடீர்னு ஒரு வாரமா பொங்கி வழியுது? உண்மையை சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? ஏண்டி இப்படி வேண்டாம் வெறுப்பா நடந்துக்கிற? ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியே பேசுற நீ. நான் பேசுறது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது அது அடடா கீர்த்தனாமா, வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? நீங்க என்ன பாசமா பாக்குறதுக்கு வரல, எதுக்கு வந்தீங்கன்னு இப்பதானே புரியுது. என்னடி நீ அம்மாவை இப்படி நிக்க வச்சுட்டு இத்தனை கேள்வி கேக்குற? வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டியா? நான் கூப்பிடலனாலும் நீங்க உள்ள போகதானே போறீங்க. எந்த இரும்ப எந்த காந்தம் இழுக்குதுன்னு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏய், யாரு காந்தம் இரும்புன்னு ஜாட பேசுற? நீ விருந்தாளிய வெல்கம் பண்ற லட்சணம் இதுதானா? நீங்க வாங்கம்மா, நம்ம போலாம். நில்லுங்க. சித்ரா, காலையில காஃபி குடிச்சியா? குடிச்ச, அதுக்கு என்ன? குடிச்ச காஃபி ஜீரணம் ஆகிறதுக்கு உட்கார்ந்து எழுந்திருச்சு வாசல்ல கோலம் போடு போ. இவங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றியா? நீ தானே சொன்ன விருந்தாளிங்களை வெல்கம் பண்ணணும்னு, கோலத்துல வெல்கம்னு போடு போ. இப்ப போக போறியா இல்லையா? இப்ப எதுக்கு சித்ராவை என்கிட்ட பேச விடாம துரத்தி அனுப்பி விடுற? உங்களை துரத்த முடியல,
அதான் அவளை துரத்துன. துரத்துவடி துரத்துவ. நீ குடுக்கற மரியாதை இதுதானா? இதுவே பெத்த அம்மாவா இருந்தா இப்படி செய்வியா? என்னதா இருந்தாலும் நான் சித்தி தானே. நான் எப்பவும் உங்களை சித்தியா பார்த்ததில்ல. ஆனா நீங்க தான் சித்தி மாதிரி நடந்துக்கிறீங்க. என்ன துரத்தணும்னு நினைக்கிற என் மருமகள்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கூத்தடிக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இத பாருங்க, எனக்கு அம்மாவா நீங்க எப்ப வேணாலும் வாங்க. ஆனா எனக்கு சித்தியா வரதா இருந்தா நான் உங்களை உள்ள விட மாட்டேன். என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். உனக்கு தாய்க்கு தாயா இருந்து வளர்த்ததுக்கு எனக்கு நல்லா நன்றி காட்டுறடி. இன்னையோட இங்க வரது கடைசி. இனிமே நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன். எங்க எங்க போறீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போகாம போனா சம்மந்தி கோச்சுக்க மாட்டாங்களா? அதனாலதான் உள்ள போறேன். நீங்க வந்தது தெரிஞ்சாதானே சங்கடப்படுவாங்க. அப்படின்னா இப்படியே வெளியே போயிடுங்க. உள்ள போய் நிச்சயமா என்ன பத்தி தப்பாதான் பேச போறீங்க. தெரிஞ்சே உங்களை உள்ள விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? கிளம்புங்க கிளம்புங்க. ஏ ஹாசினி, இது நல்லா இல்லடி. சரி, உங்களுக்கு கேப் புக் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும். உன் திமிர அடக்கிறதுக்கு தாண்டி ஒரு வழி பண்ணிருக்கோம். நாளைக்கு இருக்குடி உனக்கு.